வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக யூடியூபர் ஒருவர் முன்வைத்த கணிப்பு குறித்து அமைச்சர் நலிந்த ஜாதிச விளக்கம். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு மருத்துவமனையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள். மாரடைப்பு, சிறுநீரக கோளாறு உருவாகும் என்று வைத்தியர்கள் எச்சரிக்கை. எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது நிதி முறைகேட்டை தொடர்ந்து வேறுமொரு வழக்கில் சிக்கும் மற்றொரு அமைச்சர். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க அறிக்கை. இனி விரிவான செய்திகள். அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜாதிச சில விடயங்களை யாரும் முன்கூட்டியே கணிக்கக்கூடும், ஆனால் அது அரசாங்கத்திற்கு தலையீட்டை குறிக்காது என்று தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தொடர்பாக யூடியூபர் ஒருவர் முன்வைத்த கணிப்பு குறித்து ஊடகவியலாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் விளக்கமளிக்கையில், விக்ரமசிங்கவின் கைது குறித்து யூடியூபர் கணித்தது போலவே இதற்கு முன்னரும் ஊடகவியலாளர் விக்டர் ஜவான் சில நீதிமன்ற தீர்ப்புகளை முன்கூட்டியே கணித்திருந்தார். சில வழக்குகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதை வைத்தே யூகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. சிலர் பிணை கிடைக்கும் என்று கருதலாம், சிலருக்கு அது கிடைக்காது என்று நினைக்கலாம். இவை வெறும் யூகங்கள். சில சமயங்களில் சரியாகவும் சில சமயங்களில் தவறாகவும் இருக்கும். ஆனால் இத்தகைய கணிப்புகள் நீதிமன்ற தீர்ப்புகளை பாதிக்கின்றன என்று யாராவது கூறினால் அது நீதிமன்ற அவமதிப்பாகும். அரசாங்கத்துடன் இவ்வாறான கணிப்புகளுக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை. நடந்து வரும் எந்த நீதிமன்ற வழக்கிலும் அரசாங்கம் தலையிடுவதில்லை. அனைத்து நிறுவனங்களும் சுயாதீனமாக விசாரணை நடத்தும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பொறுப்பு என்பது சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு தேவையான வசதிகளை மட்டும் வழங்குவதே. அது நிதி மோசடி, குற்றம் அல்லது ஊழல் எதுவாக இருந்தாலும் விசாரணைகள் முழுமையான சுதந்திரத்துடன் நடைபெறுகின்றன. ரணில் விக்ரமசிங்க வழக்கு சட்டம் அந்தஸ்து பாராது அனைவருக்கும் சமமாக பொருந்தும் என்பதை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அவரின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்படி தீவிர சிகிச்சை பிரிவில் அவரை கண்காணிக்க 8 சிறைச்சாலை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். இதில் 2 ஜெயிலர்கள் மற்றும் 4 ஆயுதம் தாங்கிய அதிகாரிகளும் அடங்குவர். கூடுதலாக மருத்துவமனையின் அந்த பிரிவினை சுற்றி போலீஸ் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனையில் இருந்து நேற்றைய தினம் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருந்தார். இது ஆரம்ப மருத்துவ பரிசோதனைகள் மற்றும் மேலதிக சிகிச்சைக்காக மேற்கொள்ளப்பட்டதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மருத்துவ பரிசோதனைகள் முடிந்து உடல்நிலையில் முன்னேற்றம் காணப்பட்டவுடன் அவரை மீண்டும் வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கும் திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த 22ஆம் தேதி இரவு நீதிமன்ற உத்தரவின் பேரில் முன்னாள் ஜனாதிபதி முதலில் மெகசின் சிறைச்சாலைக்கு அழைத்து வரப்பட்டு அங்கு கைதியாக பதிவு செய்யப்பட்டார். பின்னர் மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவரை வெலிக்கடை சிறைச்சாலை மருத்துவமனைக்கு மாற்ற பரிந்துரைக்கப்பட்டது. இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இரத்த பரிசோதனையில் சில மாற்றங்கள் காணப்பட்டுள்ளதோடு உடல் நலத்தில் பல்வேறு அறிகுறிகள் இருப்பதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெலன தெரிவித்துள்ளார். அவருக்கு 3 நாட்கள் முழுமையான ஓய்வு அளிக்கப்பட வேண்டும் என்றும் உடல் நீர்ச்சத்து குறைபாட்டை சரி செய்ய தேவையான சிகிச்சை அவசியம் என்றும் வைத்தியர் வலியுறுத்தினார். சரியான சிகிச்சை வழங்கப்படாவிட்டால் மாரடைப்பு, சிறுநீரக கோளாறு மற்றும் பிற உடல்நல சிக்கல்கள் உருவாகும் அபாயம் உள்ளதாகவும், நீதிமன்றத்தில் நீண்ட நேரம் மின்சாரம் இல்லாத சூழலில் காத்திருந்ததாலும் போதிய தண்ணீர் அருந்தாததாலும் இந்த நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்டுள்ளதாக வைத்தியர் பெலன விளக்கம் அளித்தார். தற்போது ரணில் விக்ரமசிங்க சிறப்பு வைத்தியர் குழுவின் கவனிப்பில் சிகிச்சை பெற்று வருகின்றார். அடுத்த 2 முதல் 3 நாட்களில் அவரது உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் என்று மருத்துவர்கள் நம்புவதாக பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தொடர்பான வழக்கு ஒன்றின் ஆவணங்கள் விசாரணை நிறைவடையும் முன் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டதை நீதிமன்றம் கடுமையாக கண்டித்துள்ளது. கொழும்பு மோசடி பிரிவு அதிகாரிகளை நோக்கி இந்த கண்டனம் கல்கிசை நீதவான் ஏடி சதுரிகா டி சில்வா கடந்த வெள்ளிக்கிழமை வெளியிட்டிருந்தார். விசாரணையை முழுமையடையாத நிலையிலேயே ஆவணங்களை சட்டமா அதிபரிடம் அனுப்பியதன் காரணம் என்ன என்பதை நீதவான் கேள்வி எழுப்பினார். மேலும் இத்தகைய நடவடிக்கை வழக்கின் முன்னேற்றத்தை தாமதப்படுத்தும் அபாயம் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த வழக்கு தேசிய தொழிலாளர் நிறுவனம் எனப்படும் அமைப்புக்கு சொந்தமான கட்டடம் தொடர்பானது. அதன்படி தேசிய தொழிலாளர் காங்கிரசின் அதிகாரிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு அமைச்சர் வசந்த சமரசிங்க உட்பட சிலர் 3.6 மில்லியன் ரூபாவுக்கு மோசடியாக அந்த கட்டடத்தை குத்தகைக்கு எடுத்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அமைச்சர் சமரசிங்க மற்றும் பிறரை சந்தேக நபர்களாக பெயரிடுமாறு பாதிக்கப்பட்ட தரப்பினர் முன்வைத்த கோரிக்கைகளுக்கான உத்தரவை நீதிமன்றம் செப்டம்பர் 26ஆம் தேதி வரை ஒத்திவைத்துள்ளது. இதேவேளை எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி மீது நிதி முறைகேடு தொடர்பான குற்றச்சாட்டில் நடவடிக்கை எடுக்க கையூட்டல் ஒழிப்பு லஞ்சம் ஆணையகம் குற்றப்பத்திரிகைகளை தயாரித்து வருவதாக வெளிநாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு உரக்கூட்ட தாமனத்தில் பணியாற்றிய காலத்தில் ஒரு கேள்வி பத்திரம் தொடர்பாக நிதி முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் அமைச்சர் மீது வழக்கு தொடர்வதற்கு ஆணையகம் முடிவு செய்துள்ளதாக அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது.
இதன்படி குமார ஜெயக்குடி மற்றும் மேலும் 2 பேருக்கு எதிராக சுமார் 8 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான முறைகேடு தொடர்பாக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட உள்ளது. குறித்த காலத்தில் அந்த கேள்வி பத்திரத்தை வழங்கிய கேள்வி பத்திரத்த சபையின் தலைவராக குமார ஜெயக்குடி பணியாற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்த கைது நடவடிக்கை இலங்கையின் ஜனநாயக நிறுவனங்களுக்கு தீவிர அச்சுறுத்தலாக இருப்பதோடு நாட்டின் ஜனநாயக அடிப்படைகள் மீதான திட்டமிட்ட தாக்குதலாகும் என்று அவர் எச்சரித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கைகள் ஒரு தனிநபர் அல்லது அரசியல் கட்சியை கடந்து போய் முழு சமூகத்தின் உரிமைகளையே ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் அதனால் அரசியல் தலைவர்களும் ஒன்றிணைந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் உள்ளதாகவும் சந்திரிகா வலியுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவின் கைது மற்றும் சிறை தண்டனையை முன்னிட்டு எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் இணைந்து நடத்தியிருந்த சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது தலதா அத்துக்கூறல தொடர்பிலான இந்த அறிக்கையினை அவர் வெளியிட்டிருந்தார். இதேவேளை அரசியலமைப்பு சர்வாதிகாரத்தை தோற்கடிப்போம் என்ற தலைப்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சிகள் இன்று கொழும்பில் கூட்டு செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்தியிருந்தனர். இதில் அரசாங்கம் தனது அரசியல் எதிரிகளை குறிவைக்கும் வகையில் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி வருகிறது என்றும் ரணில் விக்ரமசிங்கவின் கைது ஜனநாயக நிறுவனங்களை பலவீனப்படுத்தவும் எதிர்ப்புகளை அடக்கவும் மேற்கொள்ளப்படும் முயற்சியின் ஒரு பகுதியாகும் என்றும் பல எதிர்க்கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல, முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். லண்டனில் சிறப்பு விருந்தினராகவும் பேச்சாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அழைக்கப்பட்டிருந்தார். அந்த அழைப்புதல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த போதும் அது குறித்து எந்தவித விசாரணையும் மேற்கொள்ளாதது உண்மை என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அவர் விளக்கமளித்த போது இந்த அழைப்புதல் இலங்கை ஜனாதிபதிக்கும் முதல் பெண்மணிக்கும் அனுப்பப்பட்ட அதிகாரப்பூர்வ அழைப்பாகும். இதுபோன்ற ஒரு சர்வதேச பட்டமளிப்பு விழா தொடர்பில் போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றிருக்க வேண்டும். அந்த கடிதத்தை வாசித்தாலே இது உண்மையானது என்றும் அதிகாரப்பூர்வ அழைப்பு என்பதையும் தெளிவாக உணர முடியும். ஆனால் அதனை பொறுத்தவரை எந்தவித விசாரணையும் நடத்தப்படவில்லை என்பதை உண்மை என்று கூறியுள்ளார். மேலும் இப்போது பேசப்படுவது ரணில் விக்ரமசிங்கவின் கைதுதான். அதே நேரத்தில் எரிசக்தி துறை அமைச்சருக்கு எதிராக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்திற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை மக்களில் கவனிக்காமல் செய்யும் நோக்கத்திலேயே ரணிலின் கைது பேசுபொருளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் யாருக்கும் சட்டவிரோதமாக ஒருவரை தண்டிக்கும் உரிமை இல்லை. இந்த சம்பவம் சட்டவிரோதமானதும் அநியாயமானதுமாகும். ஒரு ஜனாதிபதி தனது வாழ்க்கையினை தனியார் மற்றும் அரசு பகுதிகளாக பிரிக்க முடியாது. அவர் பதவியேற்ற நாளிலிருந்து பதவிக்காலம் முடியும் வரை அந்த உரிமைகளையும் வசதிகளையும் பெறுவது அவரது உரிமை. ஆனால் இது குறித்து சட்டமா அதிபரிடம் எந்த விளக்கமும் பெறப்படவில்லை. பழிவாங்கும் நோக்கத்துடன் செய்யப்பட்ட இந்த நடவடிக்கை ஒரு பெரிய அநீதியாகும். மேலும் நீதித்துறைக்கு பொருந்தாத சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகளின் விளைவாக நாட்டில் குறைந்த ஊதியத்துடன் கூடிய உழைப்புகள் அதிகரிக்க கூடும் என்று சமீபத்திய ஆய்வு ஒன்றில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த வரி விதிப்பின் காரணமாக உதைக்கப்பட்ட ஆடைத்துறையில் பணிபுரியும் சுமார் 16,000 தொழிலாளர்கள் தங்கள் வேலைகளை இழக்கும் அபாயம் உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் விவசாயம் மற்றும் பல்வேறு பிற துறைகளில் மலிவான தொழிலாளர்களை பயன்படுத்தும் நிலைமை உருவாகக்கூடும் என்றும் ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பயிற்சி பெறாத தொழிலாளர்கள் அதிகமாக ஈடுபடும் பிற துறைகளும் பாதிக்கப்படலாம் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக தைக்கப்பட்ட ஆடைத்துறையில் பணியாற்றும் 15,850க்கும் மேற்பட்டோர் அனுபவமற்ற பெண் தொழிலாளர்கள் என்பதும் முக்கிய அம்சமாக குறிப்பிடப்பட்டுள்ளது.